நீங்கள் அறிந்திருப்பீர்களா? பூர்வ காலத்தில் பிரம்மாவுக்கு 5வது தலை இருந்தது. சில கதை பொருள்களில் பிரம்மா தனது தலைகணத்தை காரணமாக 5வது தலை உருவாக்கினார். அவர் தனது சக்தியை முழுமையாக வெளிப்படுத்த விரும்பி தனது உடலில் 5வது தலை உருவானதாக கூறப்படுகிறது. பிரம்மாவின் தலைகணம். பிரம்மா தன் தலைகணத்தை உணர்ந்து இதன் மூலம் தனது வெற்றியை மேலும் பெருக்க விரும்பினார். அவர் சொன்னார், நான் தான் உலகின் அனைத்தையும் உருவாக்கியவன் என்று. இதனால் மற்ற தேவர்களின் கோபம் எழுந்தது. சிவன் அவரின் கவனத்திற்கு வந்தபோது சிவன் பிரம்மாவின் தலைகணத்தை பார்த்து அவருக்கு ஒரு பாடம் கொடுக்க விரும்பினார். அவர் தலைகணத்தை அழிக்கும் தேவனாக பிரம்மாவை தாழ்மையாக இருக்கச் சொல்லும் பொருட்டு அந்த செயலை செய்ய முடிவு செய்தார். 5வது கபாலா வெட்டப்படுவது. சிவன் பிரம்மா ஹத்யா என்ற கடுமையான வடிவில் தோன்றி பிரம்மாவின் 5வது கபாலாவை வெட்டினார். இந்த நிகழ்வு பிரம்மாவுக்கு தலைகணத்தை பற்றிய உணர்வை நசுக்கி அவருக்கு விலங்குகளுடன் இருந்து எவ்வாறு பணியாற்ற வேண்டும் என்பதற்கான பாடமாக அமைந்தது. 5வது தலைக்கு திருத்தம். பிரம்மாவின் 5வது தலை வெட்டப்பட்ட பிறகு அந்த தலையுடன் தொடர்புடைய வருத்தம் நிலவியது. அந்த தலை சிவனுடன் எப்போதும் இருக்கும் என்று கூறப்படுகிறது. அது அந்த தேவனின் தலைகணத்தின் விளைவுகளை நினைவூட்டுவதாக அமைந்தது. பிரம்மாவின் நுணுக்கம். பிரம்மா தனது 5வது தலை இழந்த பிறகு தன்னில் எளிமையை கற்றுக்கொண்டார். தற்போது அவர் பொதுவாக 4 தலைகளுடன் வர்ணிக்கப்படுகிறார். இந்த நிலை பிரம்மாவின் தலைகணமும் அவரது உண்மையான தாழ்மையும் அதனால் பெற்ற பாடமும் குறிக்கின்றன.